உள்ளத்தில் அப்படி நேர்களுக்கு வாழ்த்துக்கள். மருமகளுடைய சூழ்ச்சியால் கலங்கி போயிருக்கிறாரு டாக்டர் ராமதாஸ். பாட்டாளி மக்கள் கட்சி உடைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அப்பா மகன் சண்டையால் அந்த கட்சியே அம்பேலாயிடுச்சு. வரக்கூடிய தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியை மிக முக்கியமான ஒரு கூட்டணியில் ஒரு பார்ட்னராக சேர்க்கணும்னு நினச்ச எந்த ஒரு கட்சியும் இப்போ அவங்க பக்கம் திரும்பி பார்க்கக்கூட இயலாத சூழ்நிலையை அப்பா மகன் சண்டை இழுத்து விட்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 16ஆம் தேதி சென்னையில் திண்டிவனத்தில் ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அவருடைய கட்சி அமைப்பான 91 மாவட்ட செயலாளர்களையும் வர சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அந்த கூட்டத்துக்கு யாருமே வரலை. 8 பேரோ 10 பேரோ, அதிகபட்சம் 9-10 பேர் தான் வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 81 பேர் வராததுக்கு என்ன காரணம்? அப்போ டாக்டர் ராமதாஸுடைய பேச்சு அந்த மாவட்ட செயலாளர்களே எடுபடலையா? இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸா அந்த மாநாட்டுக்கு வரல. இப்போ என்ன ஆச்சு? பாட்டாளி மக்கள் கட்சியே முடிஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி பலரும் பலவிதமான கருத்துக்களை இன்றைய தினம் இன்றைக்கி எந்த தொலைக்காட்சியை திறந்தாலும், யூடியூப்பை திறந்தாலும், ஃபேஸ்புக்கை திறந்தாலும், வாட்ஸ்அப்பை திறந்தாலும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியோடைய செய்தியாக தான் இருக்குது. அப்படி அந்த அளவுக்கு இங்கே குழப்பம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த குழப்பத்துக்கெல்லாம் முக்கியமாக சூழ்ச்சி செய்கிறது அந்த டாக்டர் ராமதாஸ் அவருடைய மருமகள் சௌமியா அன்புமணின்னு சொல்கிறாங்களா, அதில் எதுவும் உண்மை இருக்குதா? இன்னொரு பக்கம் ஏற்கனவே தலைவராக இருந்த ஜி.கே. மணி அவர்கள் கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு உள்குத்து பண்ணி இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை உடைச்சி சின்னாபனமாக்கிட்டு திமுக பக்கம் தாவுறதுக்கு தயாராகிட்டான்னு சொல்கிறாங்களா, இதுவும் உண்மையாங்கிற மாதிரி பல செய்திகளை சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க. கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த உள்ளத்தில் இப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நமக்கெல்லாம் தெரியும், வட மாவட்டங்களில் மிக வளமாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ இவ்வளோ தூரம் மோசமான ஒரு நிலைக்கு போனதுக்கு காரணம் அவருடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் காரணம் சமீபத்தில் 12 வருடங்கள் கழித்து சித்திரை முழுநிலவு திருவிழான்னு சொல்லி அந்த பாட்டாளி மக்கள் கட்சி அனைவரும் சேர்ந்து அந்த வன்னியர்குல மக்கள்லாம் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு பெரிய பிரம்மாண்டமான மாநாட்டை சென்னையில் நடத்தினாங்க. அந்த மாநாட்டுக்கு லட்சக்கணக்கான மக்கள் குவிந்தாங்க. அந்த மாநாட்டுக்கு வந்த மக்கள்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற அந்த ஒரு உணர்வுகளெல்லாம் இல்லாமல் வன்னியர்குல மக்களுங்கிற மாதிரி தங்களுடைய சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு ஒற்றுமையை வெளிக்காட்டணுங்கிற அந்த உணர்வோடு வந்ததுனால தான் அத்தனை லட்சம் மக்கள் வந்தாங்க. காரணம், அந்த மாநாட்டை எல்லாருமே ஒன்றாக இணைந்து நடத்துனாங்க. டாக்டர் ராமதாஸ் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள், ஜி.கே. மணி அவர்கள், மூர்த்தி அவர்கள், அதேபோல் பாமகவில் உள்ள அந்த முக்கியமான நிர்வாகிகள், வன்னிய சமூகத்தில் உள்ள நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து நடத்துனாங்க. அப்படி கூட்டத்தை நடத்துகிறப்ப ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்துச்சு. ஆகா, இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிட்டாங்க, நிச்சயமாக நம்ம ஒரு சரியான அளவு இவங்களை பயன்படுத்திக்கணும்னு சொல்லி பாஜக, அதிமுக, தாவேகா உள்ளிட்ட எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய பேச்சு அந்த கட்சியை பலகீனப்படுத்தி புஸ்வானமாக்கியிருக்கு. அப்படியே அந்த கூட்ட நிறைவில் அவர் என்ன பேசுகிறாருன்னு சொன்னால், தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் ஏன் ஒருபடி உள்ளே போய்ட்டு தன்னுடைய மகனுக்கே மறைமுகமாக அவர் எச்சரிக்கை விடுறாரு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் 4-5 செல்ஃபோன் வச்சுக்கிட்டு 4-5 நம்பர் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு திரிகிறீங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, கட்சியை ஒழுங்காக கவனிக்கிறதில்ல. உங்களையெல்லாம் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் ஒழுங்காக செயல்படலைன்னா உங்கள் பொறுப்புகளெல்லாம் அப்படியே பிடுங்கி புது ஆளுகளுக்கு கொடுத்துருவேன், கவனமாக நடக்கணும். நீங்கள் ஒழுங்காக நடக்கலைன்னா உங்களை எடுக்கிற அதிகாரம் என்கிட்ட தான் இருக்குது. நான் தான் இந்த கட்சிக்கு நிறுவனர், நான் தான் தலைவர், நான் சொல்கிறதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே பாண்டிச்சேரி கூட்டத்தில் பேசின மாதிரியே இந்த கூட்டத்திலையும் பேசிட்டார். இதை கேட்ட உடனே எல்லா மாவட்ட செயலாளர்களும் அப்செட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற செய்தியோடு மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்துக்கு வந்த பொதுமக்களும் என்னடா தலைவர் இப்படி பேசுகிறாரு, இப்போ கட்சிக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய குழப்பம் இருக்கும் போல இருக்குது, ஆக இனிமேல் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியை நம்புறதுல புண்ணியம் இல்லைங்கிற மாதிரி பலரும் முணுமுணுத்துக்கிட்டு பேசிக்கிட்டாங்கங்கிற ஒரு நிலையில் அதுக்கு சில தினங்கள் கடந்து இன்றைய தினம் 16 மே அன்று ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை திண்டிவனம் தைலாபுரத்தில் நடத்துகிறதா அழைப்பு கொடுக்குறாரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள். தன்னுடைய 91 மாவட்ட செயலாளர்களையும் கூப்பிடுறாரு. அதாவது மொத்தம் தமிழ்நாட்டில் சில அரசியல் கட்சிகள் அவருடைய நிர்வாக வசதிக்காக ஒரு மாவட்டத்தை 2ஆக பிரிப்பாங்க, 3ஆக பிரிப்பாங்க, 4ஆக பிரிப்பாங்க. அப்படி பிரித்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி 91 மாவட்டமாக பிரித்து 91 மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு. இன்று 10 மணிக்கு
கூட்டம் வரும், திண்டிவனம் தைலாபுரத்தில் நடத்தப்படுறதா அழைப்பு கொடுத்த நிலையில் 9:40க்கெலாம் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து கூட்ட அரங்குக்கு வந்துட்டார். மணி 10 ஆச்சு, ஒரு பிள்ளை வரல. 10:30 ஆச்சு, யாருமே வரல. 10:45 ஆச்சு, ஒருத்தரும் இல்லை. அப்செட் ஆகிட்டார் அந்த டாக்டர் ராமதாஸ். அவருடைய மகன் வருவார்னு எதிர்பார்த்தாரு, அவரும் வரல. என்னையா பண்ணுறதுங்கிறப்ப ஒரு மணி நேரம் கூட்டத்தை தள்ளி போடுறாரு. 1 மணி நேரத்துக்கு பிறகு 9 பேர் 10 பேர் மட்டும் வந்திருக்காங்க. கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட 80 பேருக்கு மேலே யாருமே வரல. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உள்ளிட்ட யாரும் வராத சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸ் அப்செட் ஆகி போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு நிலை குலைந்து இருந்திருக்கிறாரு. ஆனால் நம்ம ப்ரெஸ் விட மாட்டாங்கல்ல, அவங்களும் கேள்வி கேட்குறதுக்கு தயங்கவே இல்லை. என்னங்கய்யா நீங்கள் வந்து 91 மாவட்ட செயலர் அழைப்பு கொடுத்தேன்னு சொன்னீங்க, நீங்கள் தான் நிறுவனர், நீங்கள் தான் தலைவர், ஆனால் ஒரு பிள்ளையுமே வரலையே, என்ன ஆச்சு உங்கள் நிலைமை அப்படின்னு கேட்குறப்ப அதில் ஒரு பெரிய ஜமாலிஃபிகேஷன் போட்டிருக்காரு பாருங்கள். அதுதான் பெரிய ஆச்சரியமான விஷயம். அவர் சொல்லியிருக்காரு, எங்கிட்ட ஃபோன் பண்ணி எல்லோரும் சொல்லிட்டாங்க, அவங்கவுங்களுக்குள்ள உள்ள வேலைகள், சில சொந்த வேலைகள், சூழ்நிலைகளை சொல்லி வர முடியாதுங்கிற கருத்தை தகவலை வந்து தெரியப்படுத்திட்டாங்க, அதனால தான் வரலன்னு சொல்லி ஒரு ஜமாலிப்பை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்ல, சரிஞ்சவங்க மகன் நான் கூப்பிட்டேன் அவர் வரல, அது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அசந்து போயிட்டுட்டு, இருந்தாலும் நம்ம பலகீனமாக காட்டக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்துலையும் அவர் என்ன பேசியிருக்காரு, நான் வந்து பலம் குறைஞ்சி போயிடல, எனக்கு 87 வயசானாலும் நான் பலமாக இருக்கிறேன், உறுதியாக இருக்கிறேன், அதை சோதனை பண்ணுறதா என் கையை பிடிச்சி பார்க்க சொல்லுங்கள், யாராச்சும் அதை மடக்க முடியுமா, அப்படிப்பட்ட பலத்தோடு இருக்கிறேன், நான் தான் இந்த கட்சிக்கு நிறுவனர், நான் தான் தலைவர், 50 இடங்களை நான் ஜெயிச்சு காட்டுறேங்கிறப்ப நிருபர்கள் கேட்டிருக்காங்க. சிரிப்பு வந்ததை உள்ளே அடக்கிட்டு, எங்கய்யா தனிச்சு நின்றா கூட்டணியோடவா, தனிச்சு நின்றாலே 40 இடங்களை நாங்கள் ஜெயிப்போம், கூட்டணியாக நின்றா 50 இடங்களை ஜெயிப்போங்க சொன்ன உடனே அந்த நிருபர்கள்லாம் மனசுக்குள்ளே, என்னங்க இப்போ கூப்பிட்ட 93 மாவட்ட செயலாளர்கள் 80 பேர் வரல, எப்படிங்கய்யா ஜெயிப்போன்னு அவரை கேட்காம கேட்டிருக்காங்க. பதில் சொல்ல முடியாமல் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மிரண்டிருக்காரு, அரண்டிருக்காருங்கிற செய்தி தான் வந்திருக்கு. இப்படி வர்றதுக்கு என்ன காரணம்னா, டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வரக்கூடிய 2026 தேர்தலில் திமுக அணிக்கு நம்ம போகிறது தான் சிறப்பாக இருக்கும், ஓரளவு நம்மளுக்கு சீட்டும் கிடைக்கும், ஸ்வீட்டும் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கிறாரு. ஆனால் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அதை விரும்பலை. காரணம் வந்து ஹரியானாவில் உள்ள ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்ததில் ஒரு மிகப்பெரிய வழக்கு இருக்குது இவர் மேலே. அந்த வழக்குடைய ஃபைலை பாஜக வச்சுக்கிட்டு, எப்போ நீ கூட்டணிக்கு வருறியா இல்லை இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணட்டுமான்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்களை மிரட்டுறதாகவும், வேறு வழி இல்லை, ஜெயிக்கிறோமோ ஜெயிக்கலையோ கூட்டணி வந்து நம்ம வந்து பாஜக விட்டு போகக்கூடாதுங்கிறதுல ஒரே உறுதியான நிலைப்பாட்டில் வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவியாக இருக்கிற திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து எப்போவுமே மாமனாருக்கு எதிரான சில சூழ்ச்சிகளை செய்கிறாரு, தன்னுடைய கணவருக்கு சாவி போட்டு கொடுக்குறாரு. ஆக இப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து ஓரங்கட்டப்படுறாருங்கிற ஒரு செய்தியை ஒரு சிலர் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டர் ராமதாஸ் சொல்லக்கூடியதில் வந்து ஒரு பெரிய நியாயம் இருக்குது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த கட்சினால் வந்து அன்புமணி ராமதாஸ் மட்டும் பயனடையக்கூடாது, தான் பயனடையணும், அன்புமணி ராமதாஸ் பயனடையணும், அவருடைய மருமகள் சௌமியாவும் பயனடையணும், தன்னுடைய மகள்களும் பயன்படையணும், தன்னுடைய பேரனும் பயன்படையணும், இப்படி எல்லாரும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க அந்த சீட்டையும் ஸ்வீட்டையும் வாங்கணும்னு நினைக்கிறது அவர் ஒரு குடும்ப தலைவராக செய்கிறாரு அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. பெரும்பாலான அந்த கட்சிக்குள்ளே உள்ளவங்க, ஏப்பா இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் உங்கள் குடும்பத்துக்கு உள்ளது தானா, இதில் உழைச்சவனுக்கு பாடுபட்டவனுக்கெலாம் நீங்கள் வந்து உள்ள பிரதிநிதித்துவம் பங்களிப்புலாம் கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்லி கொதித்து எழுந்துட்டாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்பாவும் மகனுங்கிறத மேடையிலேயே போட்டி போட்டு பேசுனதுனால இந்த பாட்டாளி மக்கள் கட்சி பலகீனம் அடைஞ்சிருச்சு. இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு, ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக இருந்த ஜி.கே. மணி அவர்களுடைய பதவியை பிடுங்கி தான் அன்புமணி ராமதாஸுக்கு கொடுத்தாரு டாக்டர் ராமதாஸ். இப்போ அதையும் பிடுங்கிட்டு, இனிமேல் நீ அன்புமணி ராமதாஸ் தலைவர் இல்லை, நீ செயல் தலைவர் தான், நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர்ன்று இவர் தன்னைத்தானே பிரகடனப்படுத்திக்கிட்டு, இருந்தால் இருக்க முடியலன்னா போ அப்படின்ற ஒரு பகிரங்கமாக பேசினோடனே கடுப்பான அந்த அன்புமணி ராமதாஸ் அந்த பாண்டிச்சேரி சில மாதங்களுக்கு முன் நடந்த அந்த பாண்டிச்சேரி கூட்டத்தில் சொல்கிறாரு, நான் வந்து அனுபவசாலிகளை திறமையானவனுக்கு பொறுப்பு கொடுக்க சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வீட்டுக்கும் பேரனுக்கும் பேத்திக்கும் கொடுத்துட்டு போங்க, நான் வந்து கட்சிக்கு பாடுபடுறேன், என்னை பார்க்கணும்னு நினைக்கிற தொண்டர்கள்லாம் என்னை வந்து பனையூரில் வந்து பாருங்கள், தான் என் நம்பரை வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவர் ஒரு தனி நம்பரை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி அப்பா மக்கள் சண்டை
ஒரு பக்கம் கடூரமாக இருக்குது. இப்படி இருக்கிறப்ப மருமகளுடைய சூழ்ச்சியும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அப்செட் ஆக்கி வச்சுருக்கு. இதற்கெல்லாம் மேலே ஏற்கனவே கட்சி தலைவராக இருந்த ஜி.கே. மணி அவர்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய காண்டு இருக்குது. காரணம், அவர் தான் ஏற்கனவே கட்சி தலைவராக வச்சுருந்தார் டாக்டர் ராமதாஸ். அப்புறம் அவருடைய பதவியை பிடிங்க மகனுக்கு கொடுத்தாரு, மகனுடைய பதவியை பிடிங்க தனக்கு எடுத்துக்கிட்டாரு. அதுக்கு பகரமாக ஜி.கே. மணி மகனுக்கு கொடுத்த இளைஞரணி பொறுப்பை பிடுங்கி தன்னுடைய பேரனுக்கு மகளுடைய மகனுக்கு கொடுத்தோன்னே ஜி.கே. மணி காண்டாயிட்டார். அப்பா நாங்கள்லாம் கட்சிக்கு உழைக்கிறோம், பாடுபடுறோம், எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் அப்பா மகன் மருமக பேரன்னு சொல்லி உங்கள் குடும்பத்துக்குள்ளே பங்கு போட்டிங்கன்னா எங்களுக்கு சீட்டும் இல்லை ஸ்வீட்டும் இல்லை, நாங்கள் என்ன செய்கிறோம் பாரு, உங்களை ஒரு வழி பண்ணிட்டு தான் இந்த கட்சியை விட்டு நான் வெளியே போவேங்கிற மாதிரி முடிவெடுத்து நிறையா குழப்பங்களை ஜி.கே. மணி வெளிக்காட்டாமல் செய்கிறாருங்கிற சில தகவல்களை அந்த கட்சியில் உள்ளவங்கள சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணமாக சில நாட்களாக சில வாரங்களாக அந்த ஜி.கே. மணி அவர்கள் திமுகவை புகழ்ந்து மேடைகளில் பேசக்கூடியதும், அப்போ பேசக்கூடிய அந்த பேச்சுக்களில் திமுகவுடைய தலைவர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களேன்னு சொல்லி புகழ்ந்து பேசுகிறதும், அந்த திமுக தலைமை தன் மேலே பார்வைப்படணுங்கிற மாதிரி இவருடைய பேச்சு அமைஞ்சிருக்கு. கூடிய விரைவில் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் திமுகவுக்கு போகிறதுக்கான சதித்திட்ட வேலைகளை ஜி.கே. மணி மட்டும் இல்லை நிறையா பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக பாட்டாளி மக்கள் கட்சி 2026 தேர்தலில் சந்திக்குமாங்கிறதே ஒரு சந்தேகம். ஏற்கனவே இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி பலமும் இப்போ இருக்கிற பலகீனமும் மிக பகிரங்கமாக உடைச்சிருக்கு, அது மோசமான நிலைக்கு போயிடுச்சுன்னு சொல்லி பலரும் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்தில் அப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல், எந்த இடைச்சர்களும் இல்லாமல், நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சூழலுக்குள்ளே கொண்டு சேர்க்கக்கூடிய நம்ம உள்ளத்தில் உள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.